அதாவது பார்வதியோடைய கேம் வந்து இவ்வளவுதான். இன்னொருத்தவங்களுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அதில் அவங்க வந்து கொளுத்தி போடுவாங்க. அப்புறம் அவங்ககிட்டயே போய் திருப்பி வந்து இவன் அப்படி சொன்னான்னு சொல்லி சொல்லுவாங்கங்கிற மாதிரி ஒரு கேம் இருக்கு. இதுதான் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்க தெரிஞ்ச விக்கல்ஸ் விக்ரமுக்கும் கணிக்க தெரிஞ்ச சாண்ட்ராவுக்கும் சாண்ட்ராவுடைய கேம் இவ்வளவு சீப்பு தானே அப்படிங்கிறத நீங்களே உங்க மூஞ்சில காரி துப்பிக்கோங்க. நம்ம ஸ்கேம்ட்ரா அப்படிங்கிறதை நம்ம சொல்லி ஆகணும். அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. நான் நேற்றே ரிவ்யூ பார்த்தவங்களுக்கு தெரியும் சாண்ட்ராவுடைய அடுத்த திட்டம் டார்கெட் யார் அப்படின்னு சொல்லி. அவர் டார்கெட் வந்து கப்படிக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காக நான் பிஏ கூட திம்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ஆடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அது என்ன, எப்படிப்பட்ட கேமு, இந்த கேமெல்லாம் ஆடுறதுக்கு விலக்கு வச்சுட்டு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த பிக் பாஸ் கேவலத்தின் உச்சமாக போகிறது. மக்களுடைய மனதின்படி கானா வினோத்து, அதாவது மக்கள் மனசுல யாரும் டைட்டில் வின்னர் இல்லைன்னு வைங்களேன். ஏன்னா கானா வினோத்து அவ்வளோ தூரம் தப்பு பண்ணியிருக்காப்புல, கெட்ட வார்த்தை பேசியிருக்காப்புல. ஆனால் எல்லா கிரைட்டீரியா வச்சு பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து அட்லீஸ்ட் நல்லது செஞ்சு டைட்டில் வாங்கினாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நாளைக்கு அவருக்கு பின்னாடி வரக்கூடிய பயங்கரமான இளைஞர்கள் எல்லாருமே எதுவுமே வந்து பண்ணாமல் சும்மா ஊதாயத்தனமாக சுற்றிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக ஒருத்தர் போய் டைட்டில் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் வந்து வரும். அதை வச்சு அவங்க வந்து வருவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன் கானா வினோத் ஏன் டைட்டில் வின்னர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு இந்த அஞ்சலி பாப்பா, கிறிஸ்டோபர், சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவா அப்படிங்கிறது நீங்கள் 2வது ப்ரோமோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க. சரியாக பிடிச்சிருந்தா இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிறிஸ்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா பார்வை வச்சு கமர்தினை முதல் தூக்கிட்டு பிளான் பண்ணான். அடுத்த வாரம் பார்வை தூக்கியிருப்பான். ஃபினாலே வாரத்தில் வினோதை தூக்கியிருப்பான். இதுதான் அவருடைய ஸ்கெட்சு. யார் யாருக்கெல்லாம் டைட்டில் கொஞ்சம் அளவுக்கு பாசிபிள் இருக்கோ அவங்களை தூக்கியிருப்பான். அப்போ திவ்யா அது பீடி பிடிச்சி போக கீழே போடுறதுக்கு லாய்க்கு, அவ்வளோதான். மற்றபடி ஒரு வெங்காயத்துக்கு லாய்க்கு இல்லை. ஒரு கேமும் தெரியாது, ஒரு வெங்காயம் தெரியாது அதுக்கு. அதனால் அது தேவையில்லை, இதிலே இல்லை, கன்சர்ன்லேயே. இவருடைய டார்கெட் பாரு கிடையாது, கமருதீன் தான் வரும். ஆனால் பாரு வலையில் சிக்கிட்டா போட்டு 2 பேரையும் முடிச்சு விட்டா. எவ்வளோ கேடு கட்டவை பாருங்கள், எவ்வளோ கீழ்த்தரமான பொம்பளை பாருங்கள். இது வந்து 2 இதுக்கு அம்மாவா இவர் யார், 2 அன்பான குழந்தைங்களுக்கு இப்படிப்பட்ட கீழ்த்தரமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்கா. இப்போ அவன் புருஷன் உள்ளே போவான் அடுத்த வாரம் கண்டஸ்டண்ட்டாக போகும்போது என்ன பண்ணுவாங்க, இப்பயே வந்து லீடு கொடுத்துட்டா. பார்த்தீங்களா 2வது ப்ரோமோ பார்த்தீங்களா இல்லையா? அதில் சொல்கிறா வினோத்துக்கு வந்து டைட்டில் வேண்டாம், கேஷ் பாக்ஸ் போதும், அதை எடுத்துகிட்டு ஓடிட்டோம் அப்படின்னு. அப்போ டைட்டில் யாருக்கு? உனக்கா? கொடுக்க விட்டுருவோமா? எதுக்கு உட்காந்துருக்க? மக்கள் என்ன முட்டா போய் நினச்சிட்டு இருக்கியா? ஒரு விட தான் ஏமாறுவாங்க, உனக்கு வந்து கொடுத்துருவாங்க தூக்கி. உனக்கு எவ்வளோ கேடுகட்ட கேம் பாருங்க. அடுத்து என்னது, வினோத் உன்னை மயக்கம் போட்டு விட வச்சிட்டாரு, ட்ராமா ஆகிடுச்சு. வினோத்தை பார்த்து பயம் வந்துருச்சு, பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு. நீ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவேன், வெளியே வந்து ஒரு விளக்கு பிடிச்சிட்டு ஒருத்தர் வருவார் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமெல்லாம் வந்து, அவர் விளக்கு பிடிச்சி ஏன் சாண்ட்ரா இப்படி பண்ணுறீங்க, சாண்ட்ரா காமருதின்னு சொன்னது கரெக்டு தான் அப்படின்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணிட்டு போவார். உனக்கு ஒரு ஆள் மாதிரி வெளியே வச்சுருக்க, இல்லை ஒரு பேப்பர் வச்சுருக்க, அவன் ஃபோன் பண்ணி மச்சான் என்ன மச்சான் கொஞ்சம் பார்த்து கொடு மச்சான், என் கொண்டாட்டியை கொஞ்சம் காப்பாற்று மச்சான்மா, உடனே அதுக்கேற்ற இவர் செஞ்சுட்டு இருப்பார். நீ உள்ளே அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆடிட்டு இருக்க. எவ்வளோ கேடுகட்ட ஒரு கேமு. அதே மாதிரி இந்த பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெக்கமே இல்லாமல் அரோரா டிடிஎஃப் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். அவள் எஃபர்ட் தான் வந்தான் டிடிஎஃப்ல. அதுக்கு முன்னாடி அதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, கண்டஸ்டண்டே கிடையாது. அப்படிப்பட்டவளை நீ வந்து டிடிஎஃப் எடுக்க வச்சு உள்ளே வச்சு பணப்பட்டி எடுக்க சொல்லியிருக்க. என்னை பொறுத்த வரைக்கும் பணப்பட்டி அப்படிங்கிறதுக்கான மரியாதையே போச்சு இந்த சீசனில். அப்புறம் இந்த அம்மா வந்து சொல்கிறாங்க வினோத்தை, அப்போ இவர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை வந்து ஒரு ட்ராமா பண்ணி வினோத்தை வலையில் சிக்க வைக்க போகிறாங்க. தெளிவாக தெரிஞ்சிச்சு. அப்போ தான் வினோத் ஃபீல் பண்ணுவார், ஆஹா பாரு கமருதீன் தப்பு நினச்சிட்டு இருந்தேனே, அப்போ இந்த நடிப்பு அழகி தான் தப்பா, அது வலையில் விழுந்த பிறகு தான் தெரியும் வினோத்துக்கு. இப்போலாம் தெரியாது. நான் முந்தானத்தே சொன்னேன், சாண்ட்ரா இந்த மாதிரி பண்ணிட்டாலே இவன் வந்து பிளான் பண்ணுறா 2க்கு பாருவை வச்சு கமருதீன் தூக்க பிளான் பண்ணா, பாரு கமருதீன் சேர்த்து மாட்டிக்கிட்டாங்க அவன் வலையில். அடுத்து இப்போ வினோத்தை டார்கெட் பண்ணுறான், அவன் கண்ட இடத்துல கை வச்சான், தொட்டுட்டான், கீழே விழுந்து மயக்கம் போட்டேன், பேனிக் அட்டாக் ஆகிடுச்சு, அவனால் அவனை பார்த்தாலே பேன்னு கத்துவேன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ட்ராமா பண்ணி வினோத்தை உடைக்கே பிளான் பண்ணிட்டான். இந்த கேடுகட்டவை எவ்வளோ கேவலமானவன், இந்த சமூகத்துக்கு ஒரு சீர்கேடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திக்கும்.